நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பாருங்கள், உலக ஜனங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடு எல்லாரும் பாருங்கள், இன்றைக்கு மெசியா வரல 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 என்று காத்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் எங்கே நிற்கின்றீர்கள்? மெசியாவை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? மெசியாவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சபையிலே வெளிப்பட்ட தீர்க்கதரிசி யார்? எதற்காக அவர் அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் எதற்காக செய்து காண்பித்தார்? அதற்கு என்ன அடையாளம்? பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அதே செய்தியில் பாருங்கள், 27வது பேராவை நான் வாசிக்கிறேன். இந்த சீமாட்டி ஒரு காரியத்திற்காக இங்கு நிற்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் விசுவாசியாக இருக்கக்கூடும், அல்லது அவ்வாறு இல்லாமல் இருக்கக்கூடும். ஒருவேளை பாவியாக இருக்கக்கூடும், அல்லது பசுத்தவாட்டியாக இருக்கக்கூடும். ஒருவேளை வியாதிப்பட்டு அல்லது வியாதி இல்லாமல் இருக்கக்கூடும். ஒருவேளை பண பிரச்சனை இருக்கக்கூடும், இல்லை வேறு ஒருவருக்காக இருக்கக்கூடும். எனக்கு தெரியாது. அவளை நான் கண்டதே இல்லை மற்றும் எதற்காக நிற்கிறாள் என்று எனக்கு கொஞ்சமும் விவரம் இல்லை. அதை அந்த சீமாட்டியும் அறிந்திருக்கிறார்கள். அது சரிதானே? சீமாட்டி சொல்கிறார்கள், சீமாட்டி, ஆமையா, அது உண்மைதான். பாருங்கள், சீமாட்டி என்பது யார் என்பது இவருக்கும் தெரியாது. அதே போல சீமாட்டிக்கும் இவர் யார் என்பதை பாருங்கள், முன்ன பின்ன அவர்கள் பார்த்து கொண்டதில்லை, பேசிக் கொண்டதில்லை. ஆனால் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? பாருங்கள், பீடத்தண்டை நிற்கிறார்கள். ஒரு அதிசயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அந்த சீமாட்டி வந்து நிற்கின்றாள். அதே போல பாருங்கள், இவரும் தான் மெசியா என்பதை நிரூபித்து அங்கு காண்பிக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அது சரி என்றால் மக்கள் பார்க்கும்படியாக உனது கரத்தை உயர்த்து, வெறுமனே உனது கரத்தை உயர்த்து. இது நம்முடைய முதல் சந்திப்பு. இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவின் சித்தமாக இருக்குமானால். சொல்றார், சீமாட்டியே, என்னை முன்ன பின்ன நீ உனக்கு தெரியவே தெரியாது என்பதை பற்றி உறுதிப்படுத்த நீ சபையோருக்கு முன்பாக உன்னுடைய கரத்தை உயர்த்து, அல்லது உன்னுடைய கரத்தை வெறுமனே இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ உயர்த்தி, உனக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை என்று நீ ஜனங்களுக்கு முன்பாக உன்னுடைய கையை அசைத்து காட்டு என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், உடனே அந்த சீமாட்டியும் அந்த பெண்ணும் பாருங்கள், அவர்கள் அசைத்து காண்பிக்கின்றார்கள். அப்பொழுது பாருங்கள், அவள் வியாதி பட்டிருப்பார் என்றால் உங்களுக்கு நான் எப்படி சுகமளிக்க முடியாதோ அதே போல அவளையும் என்னால் சுகமளிக்க முடியாது. இயேசு இங்கே இருந்தாலும் அவளை சுகமளிக்க முடியாது. ஏனென்றால் அவர் கல்வாரியில் மரித்த போது ஏற்கனவே சுகமளித்து விட்டார். ஆனால் அவர் அதே இயேசு என்று நிரூபிக்க அவரால் ஒன்றை செய்ய முடியும். மற்றும் அதை அவள் விசுவாசித்தால் அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்களும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அது சரிதானே? இப்பொழுது அதை கர்த்தர் அருளட்டும். உண்மையில் பசுத்தவானவரின் அபிஷேகத்திற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சீமாட்டிய ஒரு நிமிடம் என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் நீங்கள் இங்கு எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் யார் என்று எனக்கு ஒரு விவரமும் கூட தெரியாது. ஆனால் தேவனுக்கு உங்களை குறித்து எல்லாம் தெரியும். ஆயினும் தேவன் நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் சொல்வார் என்றால், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கிறார் என்று மற்றும் அவர் பூமியில் இருந்தபோது செய்த கிரியைகளை இங்கு செய்வார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ஏக இருதயத்தோடு கூட்டத்தார் விசுவாசிப்பீர்களா? பாருங்கள், காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிற இப்பொழுது நாம் இருவர் கைகளையும் உயர்த்திருக்கிறோம் மற்றும் நாம் ஒருவருக்கொருவர் அந்நியராக இருக்கிறோம். இந்த காரியங்கள் இந்நாளில் நடக்கும் என்று, அதாவது இயேசு மரித்தோரிலிருந்து எழும்புவார் என்றும் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்றும் அவருடைய ஊழியம் தொடரும் என்றும் மற்றும் இந்த கடைசி நாட்களில் அவர் வாக்களித்தது போல் கச்சிதமாக நடக்கும் என்றும் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அது சரிதானே?
இந்த சீமாட்டி பதட்டமாக இருக்கிறார்கள். அது நிச்சயமாக இருக்கும். அவர்கள் கரங்களை ஒன்றாக தோய்த்து கொள்கிறார்கள். ஏனெனில் இந்த சமயத்தில் அவர்கள் வித்தியாசமாக உணர்கிறார்கள். அவர்கள் என் முன்னால் நிற்பதினால் அல்ல, நான் அவர்களுடைய சகோதரன். அவ்வாறே அவர்களை செய்ய வைக்க இயலாது. ஆனால் ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று அவளுடைய எண்ணங்கள் சொல்லுகிறது. வெளிச்சம் மேலாக இருக்கும் அந்த படத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா சகோதரியே? அதுதான் உங்களை அவ்வாறு உணர வைக்கிறது. அது கர்த்தருடைய தூதனானவர். அது சரியாக உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் முதுகு வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கிறீர்கள். அது சரிதான். கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னது போல் சகோதரர் பிரண்ணாம் அதை யூகித்து இருக்கக்கூடும் என்று புதியவர்கள் சொல்லக்கூடும். அது யூகமா என்று பார்ப்போம். உங்களுக்கு பாருங்கள் சொல்றாரு அவரு, சகோதரனே, நீங்கள் ஏதோ ஒரு யூகம் சொல்லியிருப்பீங்க. அன்னைக்கு இயேசுக்கு சமாயர பெண்ட்டு பேசுனது போலவே நீங்களும் ஏதோ ஒரு யூகத்துல அப்படி சொல்லியிருப்பீர் என்று புதியவர்களாகிய நீங்கள் எண்ணக்கூடும் அல்லது சொல்லக்கூடும். பாருங்கள், ஆனால் அது யூகமாக என்று பார்ப்போம். உங்களுக்கு முதுகுவலி என்று சொன்னது அது சரிதானா? ஆம் என்று அந்த சகோதரி சொல்கிறாள். அது சத்தியம். ஆமையா. உங்களுக்கு அறுவை சிகிச்சை கூட நடைபெற்றது மற்றும் மருத்துவமனையில் இருந்து இப்பொழுது தான் வந்திருக்கிறீர்கள். மற்றும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் புருஷன் இங்கு பின்னால் அமர்ந்திருக்கிறார். ஆமையா, அது சரியே. அவருக்கும் கூட பிரச்சனை இருக்கிறது. உங்களுடைய புருஷனின் பிரச்சனை என்னவென்று நான் சொல்லுவேன் என்றால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ஆமையா. அவருக்கு பக்கவாட்டில் பிரச்சனை மற்றும் முதுகு வலியும் இருக்கிறது. அது சரிதானா? கரத்தை உயர்த்துங்கள். வேறொரு காரியமும் சொல்லுகிறேன். ஒரு வாலிபனை நான் காண்கிறேன். உங்களுடைய மகனும் கூட இங்கு பின்னால் அமர்ந்திருக்கிறான். மேலும் உங்கள் மகனுக்கு ஒரு விதமாக மயக்கம் கொண்ட பிரச்சனை. ஆமையா, அது சரிதான். ஆம், அது சரியே. நன்றி இயேசுவே. திருமதி ஸ்டோவால் என்பது தான் உங்கள் பெயர். அதுதான் உங்கள் பெயர். திருமதி ஸ்டோவால், வீட்டுக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது வெறுமனே விசுவாசியுங்கள். கருப்பின மக்களாகிய நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உணர்கிறீர்களா? உங்களை அவ்வாறே உணர வைப்பது அவருடைய ஆவியே. இப்பொழுது இங்கு ஒரு வெள்ளை நிறத்தவரான ஸ்திரீ இருக்கிறார்கள். அவளை எனக்கு தெரியவே தெரியாது. அவள் யார், எங்கு இருக்கிறாள், எங்கிருந்து வருகிறாள் மற்றும் எதற்காக வந்திருக்கிறாள் என்ற ஒரு விவரமும் எனக்கு தெரியாது. அது சரியென்றால் கரத்தை உயர்த்து. இப்பொழுது நீ விசுவாசிக்கிறாயா? கிணற்றடியில் இருந்த ஸ்திரீக்கு போல் மற்றும் கற்பின் ஸ்திரீக்கு செய்தது போல தேவன் அவளுடைய இருதயத்தில் இருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துவார் என்றால், அவ்வாறு அவர் செய்வார் என்றால், எத்தனை வெள்ளை நிறத்தின் மக்கள் விசுவாசிப்பீர்கள்? இங்கு கரங்களை உயர்த்தும்படியுள்ள நானும் இந்த ஸ்திரீயும் இது எங்கள் முதல் சந்திப்பாகும். பாருங்கள், அவர் மேடையிலே அந்த பெண்ணை அவர் நிற்க வைத்து, உனக்கு எனக்கு பழக்கம் இல்லை, முன்ன பெண்ணு பார்த்துல சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், ஒருவேளை இந்த சபைக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம். அப்படி புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகள் என்னை நீங்கள் ஏதோ ஒரு யூகத்தோடு சொல்லிட்டு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், தேவன் ஒரு குடும்பத்தையே தேவன் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். முதலில் ஒரு பெண்ணை பற்றி பேசினார். அந்த பெண்ணுக்கு கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசினார். பிறகு கணவனை பற்றி பேசினார். அந்த கணவனுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி பேசினார். பிறகு பாருங்கள், அவருடைய மகனாகிய அந்த வாலிபனையும் குறித்து அவனுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்பதை பற்றி அவர் பேசினார். பாருங்கள், இதுதான் மெஸ்ஸியாவின் அடையாளம். பாருங்கள், சபையில் நின்று கொண்டு அதே இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து சபையில் நின்று கொண்டு உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்களை
பாருங்கள், உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதுதான் மெசியாவின் அடையாளம். பாருங்கள், மேலும் நான் வாசிக்கிறேன். ஒரு காரியம் சொல்லுகிறேன். இந்த சீமாட்டி இந்த இடத்தை சேர்ந்தவள் இல்லை. கிழக்கு பகுதியில் இருந்து நீ வருகிறாய். இந்த பகுதியிலிருந்து பார்த்தால் அது மேற்கு திசையாக இருக்கிறது. அது சரிதான். ஓவியோவில் உள்ள டேட்டன் பட்டணத்தில் இருந்து வருகிறாய். அது சரிதான். மேலும் நீ பலவீனமாக இருப்பதால் இங்கு வந்திருக்கிறாய். மேலும் உனக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளது. உன்னால் தூங்க முடியவில்லை. அதற்கு மருந்து எடுத்துக்கொள்கிறாய். உன்னை டிக்ஸி என்று அழைக்கிறார்கள். மேசன், அது சரிதான். திரும்பிச் செல். இந்த இரவின் பொழுதில் இருந்து நீ நன்றாக உறங்கப் போகிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமளிக்கிறார். ஆண்டவரின் நாமத்தில் செல்வாயாக. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவாக இருந்தவரே உயிரோடு அவர் இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை யாரும் தொழுது கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து யாரை தொழுது கொண்டார்? பிதாவை தான் முன்வைத்தார். அதே போல பாருங்கள், இவரும் பூமியில இருக்கிற வைக்கும், இவர் காட்சி முடிகிற வைக்கும் பாருங்கள், இவர் இயேசு கிறிஸ்துவை தான் முன்வைக்க வேண்டும். இவர் காட்சி முடிகின்ற பொழுது பாருங்கள், இவர் யார் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இவரை மெசியாவென்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். பிதாவானவர் ஒருவனை இழுக்காவிட்டால் குமாரனிடத்தில் ஒருவனும் வரான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அதே அடையாளம்தான், அதே இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், இரண்டாம் வருகின்ற பொழுது என் மார்பி முகமூடிய மற்றும் மாற்றிக்கொண்டார். அவர் தன்மையை மாற்றிக்கவில்லை, அவர் வார்த்தையை மாற்றிக்கவில்லை, அதிசயங்களை மாற்றிக்கவில்லை, அடையாளங்களை மாற்றிக்கவில்லை, அற்புதங்களை மாற்றிக்கவில்லை. அதே மாறாதேவன் தான் சபையில் நின்று கொண்டு அதே அக்னி ஸ்தம்பத்தை தன்னுடைய தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு, தோல் மேல் அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக்கொண்டு, பாருங்கள், ஸ்திரீயே, உனக்கு நான், எனக்கு நீ அந்நியனாக இருக்கிறீர்கள். ஆனால் உனக்குள் இருக்கிற பிரச்சனை இது. பாருங்கள், நீ குணம் பற்றுவிட்டால் நீ வீட்டுக்கு சென்று சுகமாக இரு. பாருங்கள், இதுதான் மெசியாவின் அடையாளம். எல்லா செய்தியும் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எல்லா செய்தியிலும் பாருங்கள், மரித்தவரை உயிர்ப்பிக்க வைத்தார், குருடனை பார்க்க வைத்தார். பாருங்கள், அன்றைக்கு அவர் பேதுருவிடத்தில் பேசுகின்ற பொழுது பேதுரு அவர் மெசியா என்று கண்டு கொண்டார். நாத்தானிடத்தில் பேசுகின்ற பொழுது நாத்தான் அவரை தேவனுடைய குமாரன், அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று தெரிந்து கொண்டான். அதே போல சமாரியத்தில் பேசுகின்ற பொழுது சமாரிய பெண்ணும் இவரை மெசியா என்று கண்டு கொண்டார். அதே போல இன்று நம்மிடத்திலே அவர் வந்திருக்கிறார். நீங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறீர்கள்? வேத வார்த்தை தான், அவர் சொன்ன அடையாளங்கள் தான் பாருங்கள் அவர் செய்து காண்பிக்கின்றார். ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நன்றாக அறிந்திருந்தால் வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவர் மெசியாவின் அடையாளம் எதை செய்தார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், மறுபடியுமாக அதே மெசியா பூமிக்கு வந்தால் என்ன செய்வார் என்பதை நீங்கள் ரொம்ப எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அடையாளங்கள் மாற்றப்படவில்லை, அற்புதங்கள் மாற்றப்படவில்லை, என்மார்பி மாற்றப்படுகிறது. இன்றைக்கு மரித்த ஒரு குழந்தையை எப்படி தேவன் இன்னைக்கு ஜீவனை கொடுக்க முடியும்? பாருங்கள், அவர் தேவன் இல்லாமல் கொடுக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசி என்றால் பாருங்கள், தேவனிடத்திலே முழங்கால் படிட்டு ஜெபம் செய்து அது தேவன் ஒரு நாளோ 2 நாளோ 3 நாள் கழித்து தேவன் அவரிடத்தில் பேசினால் மாத்திரம்தான் அவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போதிப்பார். பிறகு அவர்கள் வனாந்தரத்துக்குள்ளே சென்று விடுவார்கள். இதுதான் தீர்க்கதரிசியுடைய அடையாளம். நீங்கள் மிகியா தீர்க்கதரிசியை பார்க்கலாம். மிகா தீர்க்கதரிசியை பாருங்கள், ஆகாப்பு நாங்கள் போருக்கு செல்லலாம் என்று கேட்கின்ற பொழுது அந்த மிகா தீர்க்கதரிசி பாருங்கள், நான் தேவனிடத்திலே நான் ஜெபம் செய்து தேவனிடத்திலே கேட்ட பிறகு சொல்கிறேன் என்று தான் சென்றார். அதுதான் தீர்க்கதரிசிக்கு அடையாளம். ஆனால் மெசியா அடையாளம் என்று பாருங்கள், உடனடியாக அங்கே ஒரு காரியத்தை செய்வது தான் மெசியாவினுடைய அடையாளம்.
பாருங்கள், சபையில் நின்று கொண்டு இவர் உடனடியாக நீ எங்கிருந்து வருகிறாய், உனக்குள்ள பிரச்சனை என்ன என்று சொல்லி பாருங்கள், தேவன் குணமாக்கி அனுப்பினார். அது மெசியாவின் அடையாளம். அதே அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால், சகோதரியே ஒரு 2 நாட்கள் கழித்து வாருங்கள், நான் தேவனிடத்திலே பெயர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நான் ஒரு 2 நாள் கழித்து சொல்கிறேன் என்று தான் அவர்கள் சொல்லி அனுப்பியிருப்பார். அதுதான் தீர்க்கதரிசிக்குரிய அடையாளம். ஆனால் மெசியாவுடைய அடையாளம் என்பது பாருங்கள், உடனடியாக தன் உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து அதை உங்களுக்கு சொல்லி உங்கள் நோய்களை குணமாக்கி அனுப்பிவிடுவது தான் மெசியாவின் அடையாளம். இதை வில்லியம் மரியன் பிரண்ணாம் செய்யவில்லையா? பாருங்கள், இயேசுவாக நின்று கொண்டு செய்த அதே அடையாளம் தான் பாருங்கள் அவர் சபைக்குள்ளே இருந்து கொண்டு வில்லியம் மரியன் பிரண்ணாமாக செய்து காண்பித்தார். எதுக்குப்பா அக்னிஸ்தம்ப அடையாளம் தர வேண்டும்? எதுக்குப்பா மருத்தவரை உயிர்ப்பிக்க வேண்டும்? எதுக்கப்பா உள்ளத்தில் இருக்கிற ஆழங்களை எடுத்து அவர் பேச வேண்டும்? பாருங்கள், இது மெஸ்ஸியா உடைய அடையாளத்துக்கு. இவர்தான் 2ஆம் வரியிலே வெளிப்பட்ட கிறிஸ்து, இவர்தான் மெசியா என்பதை பாருங்கள் தேவன் வேத வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதே அவர் நாத்தான்ட்ட வேலைத்து பேசும்போது மெசியா என்று ஏற்றுக்கிட்டீங்க. அதே வார்த்தை சமாரியர் பெண்ணுகின்ற பேசுகின்ற பொழுது மெசியா என்று ஏற்றுக்கின்றீங்க. அதே தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல பேசினா ஏன்பா நீ ஏத்துக்க மாட்டேன்றீங்க? அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை நன்றாக தெரிந்திருப்பீர் என்றால் வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், நீங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித கோட்பாடை விட்டுட்டு வெளியே வாங்க. சபை ஸ்தாபன போதிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வார்த்தைக்கு வாங்கள். வேத வார்த்தை இன்றைக்கு மெசியா வந்தார்னா அவர் என்ன செய்வார் என்று வேதாகமத்தில் என்ன வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தை உடைய நிறைவேறுதலாகத்தான் அவர் வருவார். முதல் வரியில் அவர் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல பாருங்கள் 2ஆம் வருகையிலும் வருகின்றப்போ அவர் செய்து காண்பிப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ ஏன் இவர் தான் செய்து காண்பிக்கணும்? எதற்காக அவருக்கு பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவ போலவே ஏன் இவருக்கு தர வேண்டும்? அக்னிஸ்தம்பம் அடையாளம், அது லோகோஸ் அடையாளம். பாருங்கள், அது பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நிற்கிறது. வானத்தில் நிற்கவில்லை, தலைக்கு மேல் நிற்கிறது. தலைக்கு மேலே இருந்தாலே கர்த்தர் பிரண்ணாம்குள்ளே வாசம் இருக்கிறார், கர்த்தர் பிரண்ணாமாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இது ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன்றீர்கள்? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பிறங்கள். மறுபடியும் பிறத்தல் என்பது என்ன? இன்றைக்கு வந்திருக்கிற மெசியாவை நீங்கள் கண்டு கொள்வதே மறுபடியும் பிறத்தல். அதுதான் மறுரூபமாகுதல். பாருங்கள், இன்றைக்கு வந்த மெசியா அவர் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதே மறுபடியும் பிறத்தல். பாருங்கள், எந்த செய்தி எடுத்தாலுமே பாருங்கள் இவர் மெசியா என்று எல்லா செய்தியுமே வெளிப்படுத்தி காண்பிக்கும். பாருங்கள், அப்படிப்பட்ட அதிசயங்கள் 8 பேர்த்து தேவன் உயிர்ப்பிக்க வைத்தார். மரித்து போன பிள்ளைகளுக்கு தேவன் ஜீவனை கொடுத்தார். 3500 கிலோமீட்டர் வருகிற பிள்ளைகளுக்கு அவர் டோர் நம்பர் சொல்லி நீங்கள் எதற்காக வந்தீர் என்று பாருங்கள். அவர் சமாரிய பெண்கிட்ட பேசுனது போல உள்ளத்தில் ரகசியங்களை பார்த்து தேவன் அவரை குணமாக்கி அனுப்பினார். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? பாருங்கள், மெசியாவிற்கு அடையாளம். ஆனால் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் பாருங்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டது. அவர் கிறிஸ்துவல்ல, அவர் மனிதன். அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படிப்பா வானத்திலிருந்தப்ப குதிச்சாரு? அவரும் தானப்பா ஒரு மரியாள் வைத்துக்கொள்ள, ஒரு மனுஷ வைத்துக்கொள்ள தானப்ப வெளியே வந்தாரு. அவரை பெயல்செபூல் என்று கூப்பிட்டார்கள், பிசாசு பிடித்தவன் கூப்பிட்டார்கள், போஜன பிரியன் என்று கூப்பிட்டார்கள், விபச்சார பையன் என்று கூப்பிட்டார்கள். 30 ஆண்டுகளாக அவரை ஜனங்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அவர் மரித்தோரை, அந்த சிறு பெண்ணை அவர் உயிர் தருகின்ற பொழுது, ஐயோ இவர் மரியாளுடைய குமாரனாச்சே, யோசேப்புடைய குமாரனாச்சே,
இவங்க சகோதர சகோதரிலாம் என்னை நம்ம கூட இருக்கிறாங்களே, நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கிறேனே, இவரா மெசியா? இல்லை இல்லை, இவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அதே தான் பாருங்கள் இன்றைக்கும். ஐயோ இவரா, இவர் கண்டிக்கில் பிறந்தாரு, இவங்க குடும்பம் எல்லாமே சாராய் காய்ச்சற குடும்பமாச்சே, ஐயோ இவர் 7000 பேர்த்துக்கு 700 பேர் என்றாரு. பாருங்கள் இன்றைக்கும் அதே தான் ஆவி இவரை மறுதலிக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? ஒரு சிறு காரியத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மெசன் அடையாளத்தை பற்றி இந்த அவர் கொடுத்த எல்லா செய்தியிலும் வாசிக்கலாம். பாருங்கள், அப்படியேப்பட்ட ரொம்ப ரொம்ப எளிமையான பாருங்கள் ஒரு வார்த்தை தான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா என்பது பாருங்கள் அதிசயங்கள், அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் செய்வார் என்றால் அவர்தான் மெஸ்ஸியா. இப்ப பாருங்கள், ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுதலாக இருக்கிறார். கிறிஸ்து இஸ் த மைஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவேல்டு. ஜூலை மாதம் 28 1963 232வது பிறந்து நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். யோனாவின் குமாரன் என்று அர்த்தம். பாருங்கள், நீ பாக்கியவான். ஏனெனில் மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நீ ஏதோ ஒரு பள்ளியில் இதை கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அவர் மேலும் அவனிடம் என்ன கூறினார் என்று கவனியுங்கள். இந்த கல்லின் மேல், அதாவது பேதுரு இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ராஜ்யத்தின் திறவுகோள்களை அளிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்து இயேசு கிறிஸ்து யார் என்னும் வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல் பிதா, குமாரன், பரிசுத்தாவி அவர் இரண்டாம் ஆள் என்பது மேல் அல்ல. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்து யார் என்னும் வெளிப்பாடு. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவரை போதகர் என்றும் எலியா தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொன்னார்கள். ஆனால் பேதுரு கேட்கின்ற பொழுது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் சொன்னார். பாருங்கள், அதுதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் மேலத்தான் தேவன் சபையை கட்டினார். பாருங்கள், இன்றைக்கும் அதேதான், வெளிப்பாட்டின் மேலே தேவன் சபையை கட்டுகிறார். இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிற வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதே இன்றைக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் மேல்தான் பாருங்கள் மனவாட்டி எண்ணக்கூடிய சபையை தேவன் கட்டுகிறார். அன்னைக்கு பாருங்கள், உலக ஜனங்கள் அவரை பெயல்செபூல் என்று சொன்னார்கள். ஆனால் பேதுருவோ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். பாருங்கள், சொன்னார், இது மாம்ச ரத்தம் உன்னை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், அவன் பரிசுத்தாவிதான் கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொல்வீர் என்றால் நீங்கள் இன்றைக்கு வந்த மெஸ்ஸியாவை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதே பரிசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். அப்ப நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வீர் என்றால் பாருங்கள், நீங்கள் மெஸ்ஸியாவை கண்டிருக்க வேண்டும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே வெளிப்பாட்டின் ஜீவனின் மையமாக அவரை ஆக்குகிறது. பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனே வெளிப்பாட்டின் மையமாக அவரை திகழ செய்கின்றது. வேதத்தில் கிறிஸ்து வேதாகமத்தை கிறிஸ்துவின் முழுமையான வெளிப்பாடாக ஆக்குகின்றார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து உங்களை அந்த முழு காரியத்தின் முழுமையான வெளிப்பாடாக ஆக்குகின்றார். தேவன் என்ன செய்ய முயல்கிறார் என்று பாருங்கள். பாருங்கள், தேவன் உங்களை வார்த்தையாகவே கிறிஸ்துவாக மாற்றுவதுதான் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறத்தல். அப்படி என்றால் மறுபிறப்பு என்றால் என்ன? நல்லது சகோதரன் பிரண்ணாமே, மறுபிறப்பு என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். நீ தனிப்பட்ட விதத்தில் பெறும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே அது.
பாருங்கள், மறுபிறப்பு என்பது சபை ஸ்தாபன கோட்பாடுகளுக்குள் செல்வது அல்ல. மறுபிறப்பு என்பது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பெறும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. அது ஆமீன். பாருங்கள், அதுதான் இன்றைக்கு மறுரூபமாகுதல். தனிப்பட்ட நபர், இண்டிவிஜுவல் காலிங். தனிப்பட்ட நபர் பேதுரு போல அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாலும் 12 பேருமே அவர் கிறிஸ்து என்று சொல்லவில்லை. ஆனால் தனிப்பட்ட நபராக பாருங்கள், பேதுரு மாத்திரம்தான் அவரை கிறிஸ்து என்று கண்டு கொண்டான். அதுதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் மேலே தேவன் சபையை கட்டினார். அதே போல பாருங்கள், இன்றைக்கு வந்த மெசியா யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்கின்ற பொழுது அந்த வெளிப்பாட்டின் மேலதான் தேவன் உங்களை மனவாட்டி என்று கட்டுகிறார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீ ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்றை செய்து விட்டிருந்தாலோ, ஒரு ஸ்தாபன பிரமாணத்தை உச்சரிப்பதனாலோ, ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைகளை பின்பற்றி வாக்கு கொடுத்திருந்தாலோ அல்ல. ஆனால் கிறிஸ்து, அந்த வேதாகமும் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அவர்தான். யாராவது என்ன கூறினாலும் என்ன நடந்தாலும் ஒரு பொருட்டல்ல. அது கிறிஸ்து. மெய்ப்பெண் ஆசாரியன் என்னவாக இருந்தாலும் சரி, அது உனக்குள் இருக்கும் கிறிஸ்து. சபை கட்டப்பட்டிருக்கும். அது வெளிப்பாடுதான். அது பாருங்கள், வெளிப்பாட்டின் மேலே இன்றைக்கு வந்த மெசியா யார் என்பதை அறிந்து கொள்வது இன்றைக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படி வெளிப்பாட்டின் மேலே கட்டப்படுகிற சபை பாருங்கள், அது கிறிஸ்துவின் சபையாக, மனவாட்டி சபையாக இருக்கிறது. பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கு மெசியா வெளிப்பட்டாரா இல்லையா? மெசியாவோட அடையாளம் என்ன? அதிசயங்கள், அற்புதங்கள் செய்வது, மரித்தோரை உயிர்ப்பிக்க வைப்பது, உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து போதிப்பது, குருடனை பார்க்க வைப்பது, முடவனை நடக்க வைப்பது, இதெல்லாம் பாருங்கள் மெசியாவின் அடையாளம். ஏலோயும் அடையாளம் என்பது பாருங்கள் சிருஷ்டிக்க பண்ணுவது. அணில சிருஷ்டிக்க பண்ண வைத்தார். செத்து போன மீன் பாருங்கள் 2 மணி நேரம் குடல் வந்து வெளியே கடந்தது. பிறகு பாருங்கள், அது தேவன் சிருஷ்டிக்க வைத்து தண்ணீருக்குள்ள அனுப்பினார். இது ஏலோயும் உடைய அடையாளம். பரிசுத்தாவியோட அடையாளத்தை பாருங்கள். பரிசுத்தாவி என்பது என்ன? ரகசியங்களை உங்களுக்கு சொல்வது, மறந்து போய்கிற காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி வார்த்தைக்கு அழைத்து வருவதுதான் பரிசுத்தாவி உடைய வேலை. இந்த 3ம் யாருக்குள்ள இருந்தது பாருங்கள்? அது வில்லியம் மரியன் பிரண்ணாம்குள்ள இந்த 3ம் இருந்தது. அக்னிஸ்தம்பம் தோல் மேல இருந்தது, அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேல இருந்தது. அது பிதாவினுடைய அடையாளம். அதிசயம், அற்புதங்கள், உள்ளத்தில் இருக்கிற ஆரங்களை எடுத்து பேசுவது, அது மெசியாவின் அடையாளங்கள். பரிசுத்தாவி என்பது ரகசியங்களை வெளிப்படுத்துவது. சர்பத்தின் வித்தை பற்றி பொதிச்சது யார்? முத்திரைகளை திறந்து கொடுத்தது யார்? சபைக்காரங்களை பற்றி வெளிப்படுத்தின யார்? குதிரை மேல சவாரி செய்ய வெளிப்படுத்தியது யார்? பாருங்கள், இது பரிசுத்தாவி உடைய வேலை. இது 3ம் பாருங்கள் ஒன்றாகி விட்டது. அதுதான் பாருங்கள், ஆதியும் நானே, அந்தமும் நானே, அல்பாவும் நானே, ஒமேகாவும் நானே, தொடக்கம் நானே, முடிவும் நானே. பாருங்கள், இது 3ம் ஒரே சரீரமாக பிரண்ணமாக மாறிவிட்டது. அதனால் தான் பாருங்கள், அவரை நாம் ஏலோயும் என்று அழைக்கிறோம். அதே தேவன் பரிசுத்த ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்து அவர் சிருஷ்டிக்க பண்ண அதே தேவன் தான் இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள் சபையிலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். இதோ என் முதுகை நான் திருப்பி நிற்கப் போகிறேன். சாராடத்தில் பேசின அதே தூதன் பாருங்கள் உங்கள் சபையில் முன்பு நிற்கிறார். நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பசுத்தாவியானவர், நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்ட செய்தியில 33 பேரை வாசித்து பாருங்கள். பாருங்கள், அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 3 கட்டங்களாக வந்தவர் பாருங்கள் 7 பரிபூர்ணமாகி இந்த பிரண்ணாம்குள்ள பாருங்கள் 3 வகையான ஊழியம். அது பிதா, குமாரன், பரிசுத்தா என்று பாருங்கள் 3 ஊழியங்களும் ஒன்றாக சேர்ந்துவதனால தான் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட எந்த காலத்திலுமே நடக்காத அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் பாருங்கள் நிறைவேறிவிட்டது.
பாருங்கள், அவர்தான் மெசியா. இதை கண்டு கொள்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு பாருங்கள் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள், மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகள். பேதுருவை போல பாருங்கள் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகளாக, வெளிப்பாட்டில் மேலே நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? வெளிப்பாட்டின் மேல் நிற்கிறீர்களா அல்லது சபை கோட்பாடு மேல் நிற்கிறீர்களா? பாருங்கள், கடைசியாக நான் ஒரு பேராவை நான் வாசிக்கிறேன். அதே செய்தியில் தான் பாருங்கள் 219வது 419வது பேராவை 20வது பேரை வாசிக்கிறேன். மெசியா யார் யார் என்று பாருங்கள். ஜனங்கள், சபை ஸ்தாபனங்கள், பெரிய ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, மெசியா வரல வரல என்று பாருங்கள். இந்த ஒரு பேராவை நான் வாசிக்கிறேன். மெசியா யார் என்பதை பாருங்கள். இந்த ஒரு பேரா உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். கிறிஸ்து சமது சரீரமாகிய சபைக்குள் வாசம் செய்து கொண்டு தேவன் கிறிஸ்துவின் மூலம் செய்த விதமாகவே அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால், அப்படியானால் நான் எங்கே தவறினேன்? பாருங்கள், யார் கேட்கிறா? பாருங்கள், 7ஆம் சபை கால தூதனாகிய வில்லியம் மரியன் பிரண்ணாம் கேட்கிறார். என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? நான் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால், அப்படியானால் நான் எங்கே தவறினேன்? நான் எங்கே தவறி விட்டதாக கூறும் ஸ்தாபனங்களை எனக்கு காண்பியுங்கள். பிதா என்னப்பா செஞ்சாரு? பிதா சிருஷ்டிக்க பண்ணினார். பிதா அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டார். இன்னைக்கு அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டது யாரு? இன்றைக்கு அணில சிருஷ்டிக்க பண்ணது யாரு? இன்றைக்கு மீனுக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? உங்களுக்குள்ள இருக்கிற, உள்ளத்தில் இருக்கிற, ஆழத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு எடுத்து போதித்தவர் யாரு? பாருங்கள், அவர் கேட்கிறார், சபை ஸ்தாபனங்களே, நான் தவறி விட்டதாக கூறும் சபை ஸ்தாபனங்களை எனக்கு நீங்கள் காண்பியுங்கள். ஆம், நான் மெசியாவாக இராதபடிக்கு எங்கே தவறினேன் என்று எனக்கு காண்பியுங்கள். பாருங்கள், இந்த 1200 செய்தியுமே பாருங்கள் மெசியாவுடைய வெளிப்பாடுதான். அதிசயங்கள், அற்புதங்கள், மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்குதல், குருடனை பார்க்க வைப்புதல், முடவனை நடக்க வைப்பதெல்லாம் பாருங்கள், அது எல்லாமே மெசியாவின் அடையாளங்கள். அதில் தான் கேட்கிறார் அவரு, நான் மெசியாவாக இராதபடிக்கு எங்கே தவறினேன் என்று எனக்கு காண்பியுங்கள். மெசியா செய்வார் என்று தேவன் கூறியுள்ள அடையாளங்களில் ஏதாகிலும் ஒன்றை நான் செய்யாமல் தவறி போயிட்டனா? அதை எனக்கு நீங்கள் நிரூபித்து காண்பியுங்கள். பாருங்கள், தேவன் தமது சரீரத்தில் வாசம் செய்தல். பாருங்கள், இதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் செய்தது எல்லாமே பாருங்கள் மெசியாவினுடைய அடையாளம், யெகோவா தேவனுடைய அடையாளம். பாருங்கள், அது பசுத்தாயுடைய அடையாளமாக இருக்கிறது. சபை ஸ்தாபனங்களே, எனக்கு நீங்கள் காண்பியுங்கள். நான் எங்கே மெசியா செய்வார் என்று சொல்லப்பட்ட காரியத்தை நான் செய்யாமல் சென்று விட்டனா? எனக்கு நீங்கள் காண்பியுங்கள். என்னை யார் குற்றப்படுத்த முடியும்? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? பாருங்கள், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக பாருங்கள். அதே அடையாளம் மாற்றப்படவில்லை, அற்புதங்கள் மாற்றப்படவில்லை. ஆனால் என்மார்பி மாறி அவர் வில்லியம் மரியன் பிரண்ணமாக பாருங்கள் அதே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கின்றார். சபை ஸ்தாபனங்களே, நான் மெசியாவாக இல்லாதபடிக்கு நான் எங்கே தவறினேன்? அல்லது வேதம் மெசியா செய்வார் என்று சொன்ன வார்த்தைகளில் நான் ஏதாகிலும் செய்யாமல் போய்விட்டனா? என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் சொல்லக்கூடும்? பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இது பேசினால் பேசிட்டே இருக்கலாம். ஏனென்றால் இந்த 1200 கொடுத்த எல்லா செய்தியையும் பாருங்கள், அது மெசியாவின் அடையாளத்துக்கு சாட்சியாக உள்ள செய்திகள். எல்லாமே பாருங்கள், அது
மெஸ்ஸியாவின் அடையாளத்துக்காகத்தான் தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஏன் வில்லியம் பிரனம் நோயை குணமாக்கவில்லையா? குருடனை பார்க்க வைக்கலையா? மரித்தவரை உயிர்ப்பிக்கவில்லையா? சர்பத்தின் வித்தை பற்றி போதிக்கவில்லையா? விவாகமும் விவாகத்தை பற்றி அவர் சொல்லவில்லையா? 7 முத்திரைகளை உடைத்து தரவில்லையா? சபைக்காரங்களை பற்றி பேசவில்லையா? 7 இடிகளில் வெளிப்பட்ட தேவனுடைய நாமம் என்ன என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லையா? சபை மக்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ரகசியங்களை எடுத்து போதிக்கவில்லையா? பாருங்கள், இதுதான் மெஸ்ஸியாவின் அடையாளம். பாருங்கள், அப்போ வில்லியம் மரியன் பிரண்ணாம் மெஸ்ஸியாவா இல்லையா? பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் மாறாத அதே இயேசு கிறிஸ்து தான் வில்லியம் மரியன் பிரண்ணாமாக, மெஸ்ஸியாவாக, லோகோஸாக, பரிசுத்தாவியாக நின்று கொண்டிருக்கின்றார். இதை கண்டு கொள்ளுகிற பிள்ளைகள் தான் பாருங்கள் பரிசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். முதல் வரிகளே இயேசுவை கிறிஸ்து என்று, மெஸ்ஸியாவென்று அடையாளம் கண்டு கொண்ட பிள்ளைகள் தான் அன்றைக்கு பரிசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை அடையாளங்கள் பெற்றுக்கொள்வதை இன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம். அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய செய்தி இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் உங்கள் இதயத்தில் இந்த வார்த்தையை தேவன் உயிர்ப்பிக்க வைத்தால் பாருங்கள், ஒரு நொடி பொழுதில் நீங்கள் மறுபடியும் பிறந்து விடுவீர்கள். சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனித கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நன்றாக அறிந்திருந்தால் இந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஏலோயிம், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உலக ஜனங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, மெஸ்ஸியா வருவார் வருவார் என்று. பாருங்கள், மெஸ்ஸியா வந்து பூமியிலே ஊழியத்தை முடித்து 60 ஆண்டுகள் மேல ஆகிவிட்டது. இன்னும் ஜனங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், முதல் வரிகளே யோவான் ஸ்நானகனும் கிறிஸ்துவும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவும் பேசிக்கொண்டார்கள். அதே போல பாருங்கள், 2வது வரிகளில் வருகின்ற பொழுது எலியா வெளிப்படுகிற நாட்களில் கிறிஸ்து பூமியில இருந்தார். பாருங்கள், அதுதான் வெளிப்பாடு ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட மனவாட்டியோ இந்த பிரண்ணாம் தான், இந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் அவர் மோசையாகவும் எலியாவாகவும் கிறிஸ்துவாக இந்த கடைசி நாட்களில் தேவன் 7 பரிபூர்ணமாகிவிட்டார். அவர் சொல்லாமல் வரவில்லை. மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மருவ மலையிலே தன் ரூபத்தை அவர் மருவப்படுத்தி 3 பேரை காண்பித்தார். அந்த 3 பேருடைய ஊழியன்தான் பாருங்கள் இன்றைக்கு வில்லியம் மரியன் பிரண்ணாமாக ஒரே சரத்துக்குள்ள 3 விதமான ஊழியங்கள். இதை கண்டு கொள்கிற பிள்ளைகளே பாருங்கள் மனவாட்டி, இதை கண்டு கொள்கிற பிள்ளைகளே மீட்கப்பட்ட பிள்ளைகள், இதை வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளே பரிசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பேதுரு நாத்தான் வேலை போல சமாரியனை போல கிறிஸ்துவை மெஸ்ஸியாவை கண்டு கொண்டீர்களா? அல்லது பர்சிய சதுசரை போல கிறிஸ்துவை நீங்கள் மறுதலித்து விட்டீர்களா? நீங்களே இந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து